ராணவே தெரிய விட்டப்போ முடிச்சு விட்ட கோவா கேங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் ஒரு செமையான சண்டை பார்த்துக்கோங்க கிச்சன் ஏரியாவில். செமையான சண்டையா அந்தளவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவு ஒரு சின்ன சண்டை. என்ன ஆச்சுன்னா, ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின். சௌந்தர்யா அங்கே வந்துட்டு கிச்சன் ஏரியாவில் பாத்திரம் வழிகிட்டு இருக்காங்க. பாத்திரம் விளக்கும் போதே ரொம்ப சிரிச்சிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ராணவ் அங்கே இருக்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல வந்து ரயான் அவர்கள் கேள்வி கேட்குறார், நீங்கள் ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்கில் நல்லா பண்ணியா ராணவ் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் நல்லா தான் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து கலாய்க்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஒரு மாரி இரிட்டேட் ஆகும், காண்டாகும் நம்மளை வந்துட்டு 3 பேர் சேர்ந்து ஒன்று பண்ணும்போது. ஸோ அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாரு. போகும்போது பார்த்துக்கலாம்டா ரயானை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ராணவ். என்ன பார்த்துக்கலாம், பேசிட்டு போடா, எதுக்குடா பேச தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு ரயானு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு 15 பேரும் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து பேசும்போது சொல்கிறாங்க, உனக்கு மூளையே இல்லை, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது யாராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இரிட்டேட் இல்லை, ரொம்ப ட்ரிகர் ஆகும். இரிட்டேட்டை விட ட்ரிகர் ஆகும். அந்த இடத்துல சௌந்தர்யாவும் சரி பாத்திரம் விளக்கிட்டே வந்துட்டு டீஸ் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ராணவ அவர்கள் வந்துட்டு உனக்கும் தாண்டா மூளை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னோடனே விஷால் உள்ளே வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, வெளியே அவனை கூப்பிட்டு போயிட்டு வெளியெல்லாம் முத்துக்குமாரன், அருண் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா, நான் ஒரு ஆடை இப்போ தான் வந்துட்டு கூப்பிட்டு வரேன், ஆடு மாட்டிச்சு, நான் தான் வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, உள்ள ஜாக்லின், இதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு வர்ஷினிக்கிட்ட என்ன வார்த்தை விட்டான்னு எனக்கு தெரியும். அப்போது வர்ஷினிக்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு போல், அந்த வார்த்தை என்னன்னு நம்மளுக்கு எடிட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அந்த வார்த்தை இல்லை, எவ்வளோ பெரிய வார்த்தை அது, நீ வார்த்தை விட்ட உடனே ராணவங்க சொல்கிறாரு, ஓ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரியா, நீ அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வரியா, நீ வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் வேறு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரயான் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதாண்டா பேசுகிறோம், நீ எதுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மாதிரி அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னு தெரில. அங்கே ஜாக்லின் அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. அப்புறம் ஜாக்லின் சொல்கிறது என்னென்னா, நீ வந்துட்டு ரயானும் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட ஒன்று சொல்கிற, ஜாக்லின் கிட்ட ஒன்று சொல்கிற, சௌந்தர்யா கிட்ட ஒன்று சொல்கிற, இது வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க் நடக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வேறு வேறு விஷயத்த சொல்லியிருக்க. ஸோ உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்ப பேசுகிறதே வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஒன்று ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னை வந்துட்டு நீ என்ன பேசுகிற, எப்படி இருக்க அப்படின்றத எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொல்லி தெரியல. அந்த வர்ஷினி கிட்டே ஏதோ ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை சொல்லியிருப்பார் போல், அதை ஜாக்லின் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ராணா ஒரு மாதிரி இதாகிடுறாரு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுறாரு. இப்போ அதை எடுத்துகிட்டு வரியா நீ, அதை எடுத்துகிட்டு வந்தால் நான் வேறு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஆப்வியஸாக வந்து எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி இங்கே கோவா கேங் வந்துட்டு ராணாவை வந்துட்டு ஒரு மாதிரி மூளை இல்லை, நீ முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு. ஒரு அளவு மேலே தான் எல்லாமே, பேச தெரியாது அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணக்கூடாது. பிராண்ட் பண்ணாங்கன்னா அது யாராக இருந்தாலும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அது பண்ணக்கூடாது. 2 பேர் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ராணவ் என்ன வார்த்தை சொன்னார்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை எப்படி எடிட் பண்ணணுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.